ஹலோ கைஸ், வெல்கம் டு நிதிஷ்குமார் X2Y சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஜீ தமிழை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா ஜீ தமிழில் இந்த வீக் 50 கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதை பார்க்க வந்திருக்கோம். மௌனம் பேசியதே சீரியலை பற்றி பார்க்கணும்னா அந்த சீரியலில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரமாட்டேங்குது. ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டிஆர்பி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வீக் பை வீக் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா அவங்க என்ன பண்ணணும்? டைம் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லுங்கள். இதயம் 1 டெலிகாஸ்ட் ஆகுது. குட் ரேட்டிங் தான். பட் இருந்தாலும் இந்த வீக் வந்து நம்பர் 1 ஆஃப்டர்நூன் சீரியல் வந்து இடத்த விட்டுட்டாங்க. நானே வருவேன் அதை பிடிச்சிருக்காங்க. ஸோ நானே வருவேன் டப்பட் சீரியலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக டப்பட் சீரியலை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது. 2+ கூட ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து நியூ சீரியல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆஃப்டர்நூனுக்குன்னு. ஸோ அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதேமாரி நீ பாதி நான் பாதியுமே நல்லா தான் ரேட்டிங் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அது தூக்கி 11 மணிக்கு போட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு ரேட்டிங் கூட கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா நான் அப்லோட் பண்ணுறேன். நினைத்தேன் வந்தாய் சூப்பராக ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த வீக். ஆனால் வந்து எண்டு பண்ண போகிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் அது எண்டாக போகுது. மாரி சீரியல் நல்லா தான் ரேட்டிங் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையுமே டைம் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நெஞ்சத்தை கில்லாதே இந்த வீக் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ரேட்டிங்கை வந்து வாங்கியிருக்காங்க. போன வீக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் 1+ ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. 7 PM ரெண்டாவது ஹையஸ்ட்டு ரேட்டிங்காக நம்ம நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் தான் இருக்குது. 4.08. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமுதாவும் அனலட்சுமி இருக்குது 4.55. ஆனால் அமுதாவும் அனலட்சுமியும் 4+ ரேட்டிங் நிறையா வாட்டி வாங்கியிருக்கு. நெஞ்சத்தை கில்லாதே இப்போ தான் நல்லா ஃபயராக போகுது. மதுமிதாலாம் நம்ம கௌதம் அம்மா வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எங்கே போய் இது முடிய போகுது அப்படின்னு. வள்ளியின் வேலுன்னு சூப்பராக தான் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. 4+ வாங்கலை. 7 PM 4+ வாங்கும்போது 7:30 4+ வாங்கணும். ஆனால் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 7:30 கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. மனசெல்லாம் அப்படி இல்லைன்னா கெட்டிமேளம் இந்த 2 சீரியல் எதுனா ஒன்று 7:30 வர சான்ஸ் இருக்குது. ஆனால் வள்ளியின் வேலும் டைம் சேஞ்ச் ஆகும். அது எங்கே போக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் சேஞ்ச் பற்றி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் அதுக்கான வீடியோவை போடுறேன். அண்டு வீரா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ஸ்டோரி வைஸுமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ட்ரூத் ரிவல்லாம் கூட ஆயிருக்கு. நேற்று சண்டே டெலிகாஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல. ஸோ நீங்கள் பார்த்துருந்தா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ணா சீரியல் இந்த வீக் வந்து நம்பர் 1 பிடிச்சிருக்காங்க. அதுவும் வீக் டேஸ் டிஆர்பி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்டு கார்த்திகை தீபம் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. ஆனால் டிஆர்பி மட்டும் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஓகேயான ஒரு டிஆர்பி தான். பட் இருந்தாலும் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஏன்னா கார்த்திகை தீபம் 1 6+ ஸ்கோர் பண்ணிச்சு. ஆனால் கார்த்திகை தீபம் 2 வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணலை. தீபா வந்து விலகிட்டாங்க, அவங்க வரணும் அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஆர்பி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் இருக்குது. 6+ நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6+ அகைன் கார்த்திகை தீபம் எடுக்கலையா அப்படின்னு. அண்டு சந்தியா ராகம் சீரியலை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் நல்ல குட் ரேட்டிங் தான். 9:30 PM ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5+, அதாவது மீனாட்சி பொண்ணுங்களுக்கு அப்புறம் 5+. அண்ட் வந்தால் லக்ஷ்மி அந்த சீரியலுக்கு அப்புறம் நியர்லி 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்பர் 1 ஜீ தமிழ் சீரியலாக வந்திருக்காங்க 9:30 PM. ஸோ அது பெரிய விஷயம். பட் இப்போ வந்து சுஜித் ப்ரோ வந்து குவிட் பண்ணிட்டாரு. ஸோ அது ஷாக்கான ஒரு விஷயமா இருக்குது. நம்பர் 1 சீரியல்லேருந்து குவிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த செட்டில் எதுனா பிரச்சனை நடந்திருக்குமானும் தெரியல. ஏன்னா டைரக்டரும் சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ ஹீரோவும் சேஞ்ச் ஆக போகிறாரு. ஹீரோ வந்து கிடைக்கலையாம். ஸோ அதனால வந்து ஹீரோ இல்லாமல் ஸ்டோரியை வந்து வேறு மாதிரி மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம நியூ ஹீரோ வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். சந்தியா ராகம் இதுக்கப்புறம் ஜீ தமிழில் நம்பர் 1 இடத்த பிடிக்கிறாங்களா, இல்லை அந்த 5+ மெயின்டைன் பண்ணால் கூட போதும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
நினைத்தால் இனிக்கும் ஸ்டோரி எங்கே போகுதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு இனிப்பில் ஆரம்பித்து இப்போ வந்து பேய் நாகினின்னு எங்கேயோ போய்கிட்டுருக்கு. ஆனால் அது வந்து நல்ல ரேட்டிங் ஸ்கோர் பண்ணுது. 3+10 PM ஸ்கோர் பண்ணுது. அந்த இடத்துல வேறு சீரியல் போட்டால் ஸ்கோர் பண்ணுமான்னு எனக்கு தெரியும். ஆனால் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் 1100 எபிசோடு கடந்து விட்டது. லக்ஷ்மி கல்யாணமும் டப்பட் சீரியல் தான். பட் 10:30 சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரிஜினல் சீரியல் கூட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிச்சு. பட் லக்ஷ்மி கல்யாணம் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜீ தமிழ் சீரியல் ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது எல்லாமே ஓகேவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.